Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். முக்கியமான விஷயம் எல்லாம் காட்ட போறேன். இது கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு காட்டட்டுமா? இந்த பாருங்க, நான் சொல்லிடுறேன். இந்த உடம்பு இழைச்சதும் போது பண்ணுற அநியாயம் அழிச்சுட்டியும் போய் கடலுக்கு போயிட்டு இந்த சட்டை சூப்பராக இருக்குது, பைசஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அது எங்கள் பாட்டு கிளாஸில் அங்கே பாருங்கள், எங்கள் பாட்டு கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன இவ்வளோ இழைச்சி போயிட்டா பச்சை பிள்ளை மாதிரி ஆகிட்டு சொன்னேன்னே. அதே கடையில் போயிட்டு இதே ஃபிட்டிங்கில் இன்னொரு சின்ன சட்டை பின்னாடி காட்டு பிடிச்சி ஆமாம். ஃபுல்லாக பாடி ஃபுல் ஃபேட்டும் குறைஞ்சி ஆள் ரொம்ப வெயிட் கம்மி ஆகிட்டா. அவள் என்ன வெயிட் எதிர்பார்த்தாலும் அந்த வெயிட் வந்துட்டாப்லையா. அதனால என்னன்னாக்க இப்போ ரொம்ப பந்தா பகுமானம் ஓவர் எங்கள் பாட்டு கிளாஸ்ல சரி. எங்கள் சிஸ்டர் சென்னையிலேருந்து என்னக்கா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வத்தி போய் சப்பி போட்ட மாதிரி சின்ன மூஞ்சி ஆயிடுச்சுக்கா அப்படின்ட்டு சின்னோண்டு மூஞ்சி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உடம்ப இறக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்ணிட்டாப்ல. சரி, அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் நம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டாவே மோட்டிவேட் அதிகமாகிடும் நம்மளுக்கு. இன்னொன்று என்னன்னா, மூந்தில இருக்கு ரொம்ப இழைச்சி மூந்திலாம் எலும்புதல் மாதிரி அதை பார்க்க கேவலமாக இருப்பேன். இதுதான் கரெக்டான அளவு. சொல்லாதடா. ஆமாம், ரொம்ப இழைச்சி நினச்சிக்குவேன். எலும்பெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இது சீக்காளி மாதிரி தெரியும். இல்லை, இதுவே பார்த்தீங்கன்னா நான் இது ஏன் பண்ணணும்னு நினச்சதே நான் அன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் சரி ஓகே நம்மளும் கொஞ்ச நாள் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்து அதோட ரிசல்ட்டை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதனால பேண்ட் சைஸ் 36லேருந்து 32க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் அந்த வெயிட் லாஸ் பவுடரை எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு சில நேரம் என்ன பண்ணுவேன், இப்போ தம்பி பாப்பா காலையில் ஸ்கூல் இருக்குது, நானும் அந்த நேரத்துலேயே நான் சாப்பிடணும், வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா டக்குனு பவுடர் நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கறது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரிங்க் குடிச்சிருவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுடரை போட்டு சும்மா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு பெரிய டம்ளரில் தான் இந்த மாதிரி டம்ளரில் கஞ்சியாக குடிச்சிட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். அதுவே எனக்கு திருப்பி நான் மத்தியானத்துக்கு வீட்டுக்கு வரோம், அந்த நேரம் அது வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இவ்வளோ இது நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடரில் தான் செஞ்சுருக்கேன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குன்னா, எல்லாமே எனக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ எல்லாமே, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். இதை இன்னைக்கு நான் ஏன் இப்படி செஞ்சேன்னா இதை நம்ம வீடியோலையும் காட்டலாம். ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெரைட்டியாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க, அதுக்காக தான் இது. ஸோ இந்த மாதிரியே நம்ம காய்கறி எல்லாமே நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் பண்ண தேவையில்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற கவலையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு தனியாக அடுப்படியில் நின்று செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. வெயிட் லாஸே ஈஸி தான். அதுவும் நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே காயெல்லாம் கொதிக்க வச்சுட்டு வேக வச்சுருங்க. குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா தண்ணியை போட்டு மஞ்சளை போட்டு உப்பை போட்டு விசிலடிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் இருக்குல்ல, பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கறது, அதை 1 ஸ்பூனு இல்லைனாட்டி 2 ஸ்பூன், அதுக்கு மேலே தேவையில்லை. இதை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா அதில் அந்த மாவை ஊற்றி ஒரு 2-3 கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது டேஸ்ட் எப்படி மாதிரி இருக்குது, அப்படியே நோம்பு கொஞ்சம் மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். அந்த காயை லைட்டாக நீங்கள் மசிச்சு கூட விட்டுக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணலாம், ஆனால் வயிறு உங்களுக்கு ஃபுல்லாகிடும். இதே மாதிரியே நைட் எடுத்துக்கலாம். இன்னொன்று இப்போ சில சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இது ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதே வெஜிடபிள்ஸை போட்டு நீங்கள் ரொட்டியாக செஞ்சு அவ்வளோதான். இதை நம்ம லிக்விடாக எடுக்கிறதுக்கு பதில் ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான், இவ்வளோ ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். எனக்கு செம்ம ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்படி ப்ராடாக இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படியே. அதே மாதிரி முன்னாடி அபி இந்த ருத்ராஜா கொட்டை போட்டிருக்கலாம், அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க நெஞ்சு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருப்பாப்ல. நான் சொல்லுவேன், என்ன பாடி பில்டர் மாதிரி நெஞ்சு நிமித்தி நடந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு. ஏன்னா 2-3 பேர் கேட்பாங்க, நெஞ்சை நிமித்தி நடக்கக்கூடாது, அதுவும் பொம்பளை பிள்ளை குனிஞ்சு நடக்கணும் அப்படிம்பாங்க. வராதுரா எனக்கு. அது ரொம்ப ஃபேட்டெல்லாம் பர்ன் ஆனதுக்கப்புறம் இழைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்செலும்பெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போதும் நீங்களே கொஞ்சம் சொன்னால் தான் அவன் கொஞ்சம் அடங்கி இருப்பான். இல்லைன்னா எலும்புந்தளம் ஆகிற வரைக்கும் நமக்கே என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற ரேஞ்சு கூட விட்டுற போகிறேன். அதுக்கு சொல்கிறேன், இது பக்கத்தில் போகிறதுக்கு ஆசைப்படுறத இப்போ பக்கத்தில் போகவே இருக்கலாம் போல இருக்கு, அப்படி தோணும். ஸோ இதுதான் இப்படி தான் நான் இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணுவேன். எல்லா நாளும் இப்படி பண்ணுவேனான்னு இல்லை, எப்போ எனக்கு டைம் இருக்கோ இது மாதிரி வீடியோவில் காட்டுறதுக்காக பண்ணுவேன், இல்லை கஞ்சியாக காய்ச்சி குடிச்சு கம்முன்றதுக்குவேன். அடுத்து இப்போ வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அந்த பெரிய வெள்ளரிக்காய் இருக்கும் பாத்தீங்களா, அதை விட நீங்க இது வாங்கி கொடுங்க. இது வந்து எப்ப ரேரா தான் கிடைக்கும், எனி டைம் கிடைக்காது. இதுதான் நம்ம வந்து நாட்டு வெள்ளரிக்காய் சொல்லுவோம். அது வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடைக்கும் போது அது சாப்பிடுங்க, அது வந்து தண்ணி சத்து இருக்குது. இது கிடைக்கும் போது இதை சாப்பிடுங்க. இந்த மிளகாத்தூள் வந்து இது கூடயே கொடுக்குறாங்கன்ட்டு அள்ளி தெளிச்சு போட்டு தின்றாம அளவா மிளகாத்தூள் போட்டு கம்மியா சாப்பிடுங்க. இது என்ன சொல்லவே இல்லை, இது என்னன்னு? இதுதான் சொன்னேன் தண்டுக்கீரைன்னு சொல்லி. இது வந்து கீரை தண்டு. அதான் கீரை தண்டு முருங்கை மாதிரி இருக்கும் உங்களுக்குன்னு சொன்னேன்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு வச்சது, குழம்புல இருந்து நான் அரிச்சு எடுத்து இருக்கு. முருங்கை மேல இருக்கிற தோலை நாரை எடுத்துட்டு வேக வச்ச மாதிரி இருக்கு. இப்ப அபி வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் தான் சாப்பிட போறோம், மத்த ரெண்டு எனக்கு. இது ரெண்டும் நான் சாப்பிடுறேன். ஆனா இதை மட்டும் தான் அவர் சாப்பிடுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 4 தட்டு முடிஞ்சது சாப்பிட்டேன். ஆமா, அது வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன், இது ஸ்கூல் விட்டு வந்து பின். அது அதுக்கப்புறம் நான் வந்து அதிகமா அந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னாவே வெளியில என்னைக்காவது வாங்கி கொடுக்கறது தான். அதை கொடுக்கலாம் இவங்க பொழைச்சு தள்ளிடுறாங்க நம்மள. ஆனா அதிகமா வந்து பனானா நிறைய வாங்குறது. ஏன்னா இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மருந்து போடாம இப்ப நிறைய தோப்பு நிறைய வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பழுக்க வைக்கிறதே வித்தியாசம் பழுக்க வைக்கிறது கல் வச்சு தான் பழுக்க வைப்பாங்க. ஒரு சில சல்ஃபர் வச்சு பழுக்க வைப்பாங்க, இது ஊதுபத்தி வச்சு பழுக்க வைப்பாங்க, புகை மூட்டம் போட்டு பழுக்க வைப்பாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர்லயே வீட்டுல சும்மா 1-2 மரம் வச்சு மரத்திலே பழுத்தது அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. அதனால நாங்க இங்க எங்க ஊருக்குள்ளேயே வாங்கிக்குவோம். போயிட்டு பட்டுக்கோட்டை இந்த மாதிரி சைடு வாங்காம இங்கேயே வாங்கிக்கிறது. இது மாதிரி எடுத்துக்காட்டு. நான் இப்ப 3 சீப்பு வாங்கிட்டு வந்தேன். ஆனா 3 சீப்புல 1 கூட தலை வரதுக்கு போதும் இருக்காது. ஒரு சீப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரொம்ப நிறைய விளைச்சல் பார்க்குற நேரத்தில் வந்து 25 ரூபா வாங்கலாம். கொஞ்சம் ரேரான டைம் தான் 30 ரூபா ஒரு சீப்பு. 30-40 வரைக்கும் கொடுப்பாங்க. ஆமாம், ஒரு 12 to 14 பழம் இருக்கும் அதில். அவ்வளோதான் இருக்கும். இந்த அங்கேயும் வாங்கி வச்சிருக்கேன் இருக்கு. இப்போ இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா காரமாலாம் அதிகமாக கொடுக்காதீங்க, தண்ணி நிறைய கொடுங்க. அப்புறம் வந்து இந்த வாட்டர் மெலன் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜூஸாக போட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மாதுளம்பழம் அந்த விதையெல்லாம் அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. ஆனால் மாதுளம்பழத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஜூஸாக போட்டுட்டு அந்த விதையெல்லாம் அதுலேயே நம்ம வடிகட்டும் போதே தனியாக வந்துடும். நீங்கள் அரைச்சி வடிகட்டாமல் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு சிக்கும், தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அதுக்கு பழத்தை வந்து பல்லாதவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். பல்லு இருக்கிற நம்மளாம் கடிச்சே தின்ட்டு போயிடலாம். அதனால் கடிச்சு சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. வாட்டர் மெலன் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. வாட்டர் மெலன்ல வந்து லைட்டாக உப்பும் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் அப்படி பண்ணுறது இல்லை. ஆனால் கடையில் என்னென்னா இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடே, இப்போ 4லேருந்து சாயுதவுக்குலாம் லீவ் விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கூலில் போய் கிளாஸ் ரூம்க்குள்ள உட்காந்துருக்கவங்க அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. பட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்கூலில் வந்து இப்போ அவங்களோட இது என்னன்னா எனி டைம் குடிச்சா எப்போ பார்த்தாலும் பாத்ரூம் போட்டு இருப்பாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட டயத்தில் குடிக்க விடுறாங்க. பட் என்னன்னா தண்ணி நிறைய குடிக்கணும், யூரின் வெளியில போகணும். அப்போதான் குழந்தைங்களுக்கு வந்து உள்ள நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி அங்கே ரெஸ்ட் ரூம் கிளீனாக இல்லைன்னா அதுவுமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அதான் நீங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுத்து அனுப்புங்க. ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணியெல்லாம் அடிக்கடி குடிங்க. வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க இந்த ஹாலிடேல ஒரு நாளைக்கு குறைஞ்சது குழந்தைங்க சின்ன குழந்தைங்க 2 லிட்டர், என்னன்னா கொஞ்சம் பெரிய குழந்தைங்க 4 லிட்டர் தண்ணி குடிக்க. இதெல்லாம் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிசைனாக இருக்கிற பாட்டில், அவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில்வர் பாட்டில் வாங்கி கொடுங்க. பிளாஸ்டிக் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த மாதிரி ஏதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, ஏன்னா வெளியில தான் கலர் இருக்கும், உள்ள நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா தண்ணியும் நல்லா குடிப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து அப்பப்போ பாட்டில் மட்டும் மாற்றுவோம். ஏன்னா இவங்க தண்ணி குடிக்க மாட்டுறாங்க. ஒரு பாட்டில் 1 மாதம் குடிச்சானா அடுத்து அந்த பாட்டில் அழுத்து போயிடும். நம்ம வேறு பாட்டில் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சில்வர் பாட்டில் தான் வாங்க. வேணா இருங்க, இது ஒரு இது, இந்த பாட்டில் வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு இதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வாடெல்லாம் வரல, அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு ரப்பர் தொலைஞ்சு போச்சு, இத்தினுண்டு. நான் எங்கே போய் தேடுறது, பாட்டில் வீணாக போச்சு. அதனால தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஒரு வாட்டி வாங்கும் போதே குவாலிட்டியாக வாங்கிடுங்க. நான்லாம் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறான ஒருத்தர், இந்த நம்ம எந்த பொருள் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிக்க அப்படின்னுவாரு. ஆனால் நான் கேட்ட பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏன்டா இதெல்லாம் வாங்கணும், தண்ட செலவு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும் போதே ஒரு பொருள் வந்து எது நல்லதோ, எது நல்ல குவாலிட்டியாக இருக்கோ, ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா போனாலும் பொருளும் ரொம்ப நாள் உழைக்கும். நம்ம இப்போ கம்மியாக இருக்குது காசு அப்படின்னு வாங்கினோன்னா அந்த பொருளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உழைக்கும். திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து வாங்கணும். அதனால் எது வாங்கினாலுமே ஃபஸ்ட்டே ஒரே தடவை காசு போட்டு உருப்படியான பொருளாக வாங்கிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க. வெயில் போட்டு வாட்டி வதக்கி கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே ஏன்டா வெளியில் போகணுன்னு இருக்கு. அதை விட எனக்கு இப்போ பயங்கரமான ஒரு பீதியில் இருக்கேன் நான். என்னன்னா நாளையிலேருந்து ஸ்கூல் லீவு. பாப்பா தம்பி 2 பேருமே பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க எங்களை.
அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து எங்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. ஸ்கூல் முடியும் போது அவங்கெல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க, நம்மளாம் டொய்னு போயிடுவோம். அதனால் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீயும் வந்து உட்காந்த இடத்துலேருந்தே அழகாக வடை சுட்டியே, பெரிய ஆள் தான் நீ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சொல்ல வேண்டியதை சொல்லி தானே ஆகணும். இதெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டே சொன்னேன்னா செட் ஆகாது. அதனால தான் உட்காந்து சொன்னேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து இது எல்லாமே 100% நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கோம். சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறோம். எந்த விதமான கலரோ இல்லை ப்ரிசர்வேட்டிவோ இல்லை ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக எதனா ஆட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வீட்டில் நம்ம என்னத்தை செஞ்சு சாப்பிட்றோமோ அதையே தான் உங்களுக்கும் நம்ம வந்து சுத்தமாக கொடுக்குறது. மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருக்குது, டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான டவுட்டு, இதை உங்களுக்கு மெசேஜில் புரிய வைக்கவே முடியாதா எங்களால் அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.